எல்லோருக்கும் வணக்கம். என் கத்திரிக்காய் செடியோட நிலைமையை பாருங்கள். நம்ம கிளைமேட் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால இந்த கத்திரிக்காய் செடிக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாக வருதுங்க. இது எப்போவுமே மழை பெஞ்சால் வரக்கூடிய ஒரு நோய் தான். ஒன்று சாறு உறிஞ்சும் பூச்சி வரும், இல்லைன்னா வெள்ளை பூச்சி வரும். இந்த வாட்டி எனக்கு பாதித்தது பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி. இது பார்த்திங்கன்னா இந்த இலையை ஃபுல்லாக அதில் இருக்க அந்த பச்சை நிறத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்து செடியில் இருக்க சத்தை எல்லாத்தையும் எடுத்துருது. இதனால் பூ பிஞ்சு எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியாக நீம் ஆயில் தெளிச்சுக்கிட்டே தான் வரேங்க. இருந்தாலும் அதோட பூச்சி இந்த செடியை விட்டு போகவே இல்லை. பார்த்தா எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டேங்க. ஏன்னா வெட்டிட்டு மறுபடியும் இது துளிர்க்குதான்னு பார்ப்போம். துளிர்த்து நல்லா வந்துச்சுன்னா விட்டு வைப்பேன், இல்லைத்தனை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருவேங்க. அந்த செடி போனாலும் இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். இதெல்லாம் மடிப்பு கத்திரிக்காய், வெள்ளை நீட்டு கத்திரிக்காய், இதெல்லாம் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி போட்ட செடிங்க. செடி நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருந்தாலும் இதில் லேசான இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. போன தடவை நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வந்தோடனே அந்த செடிகளை நான் நகர்த்தி தனித்தனியாக வச்சுருக்கணும். ஒரே இடமா எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல வச்சதுனால அந்த பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு ரொம்ப ஈஸியாக பரவிருச்சு. அதனால் இந்த செடியெல்லாம் எடுத்து லைனாக தனியாக வச்சுட்டேங்க. இதுலேருந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம் அந்த பூச்சியை. மாடி தோட்டத்தில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நமக்கு கோவக்காய் இருந்தது, அதை பறித்து எடுத்துக்கிட்டேன். கோவக்காயோட பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், வெள்ளை கலரில். ஒரே ஒரு அத்திப்பழம் இருந்தது, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். குண்டு கிர்னி பழம் ஒன்றே ஒன்று இருந்ததுங்க, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா குண்டாக ரொம்ப அழகாக ஷேப்பு எவ்வளோ ரவுண்டாக வந்திருக்கு பாருங்களேன். இது பச்சையாக இருந்தாலும் நம்ம அப்படியே ஒரு 2 நாள் வச்சோன்னா தானாக பழுத்துருதுங்க. இன்றைய அறுவடை இதாங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.